அக்கா, என்ன வேணா சொல்லு. ஆனா உன்னாட்ட சாம்பார் வைக்கிறதுக்கு ஆளே இல்ல போ. நல்லா மணக்குது போ வீடு மொத்தம். சரி சரி, சும்மாவே நீ ஐஸ் வைக்காத. இட்லி ஆனதும் இன்னொரு வாட்டி ஊற்றி வச்சிரு. அப்புறம் அத்தை வந்தா நம்மளதான் குய்யோமையோன்னு கத்துவாங்க. நான் இந்த சிங்கில் கிடக்கிற 2 பாத்திரத்தை விலக்கி போட்டுடுறேன். சிங்கில பாத்திரம் கிடக்கட்டும்க்கா, நான் விளக்கிக்கிறேன். நீ விளக்க வேண்டாம். காலைல நீ தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிற. நான் எழுந்து வரவே நேரம் ஆயிடுச்சு. இதுல சிங்கில பாத்திரமும் நீயே எதுக்கு விளக்குற? நான் விளக்கிக்கிறேன் விடு. அதே நடி, நீ பண்ற நான் பண்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணிக்கிறேன். நீ விடு. நீ இட்லி மாத்திரம் வெந்ததுன்னா இன்னொரு வாட்டி ஊற்றி வச்சிரு. எடுக்க வேண்டிய நேரம் தான், எடுத்துட்டு இட்லி ஊற்றி வச்சிரு போதும். அடியே என்னங்கடி நின்று மீட்டிங் பேசின்னு இருக்கீங்க? சமைச்சாச்சா இல்லையா? எவ்வளோ நேரம் தான் நாங்கள் உட்காந்துருக்குறது? ஒன்னொன்னுத்துக்கும் உங்ககிட்ட வந்து நின்று கேட்கணுமா ஆச்சா ஆச்சான்னு? சீக்கிரம் செஞ்சு கொண்டாந்து உள்ள டேபிள் மேலே வைக்கணுங்கிற அறிவு கூட இல்லை. ஓப்பா, உங்க பின்னாடி சுத்துறதுக்கே எனக்கு ஜீவனத்து போதுராப்பா. எல்லாம் ஆயிடுச்சு அத்தை. இட்லி ஒரு வாட்டி ஆயிடுச்சு. ஒரு அடுக்கு எடுத்துட்டு இன்னொரு அடுக்கு ஊற்றி வைக்கணும். சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. இதை எடுத்துட்டு வந்துடுறேன் இன்னொரு 5 நிமிஷம் அத்தை. வீட்டில் 2 பொம்பளைங்க தண்டமாக தின்னுட்டு உட்காந்து தூங்குறீங்கல்ல, இதில் என்னவோ 5 நிமிஷம் ஆகணும் 10 நிமிஷம் ஆகணும்னு கதை சொல்கிறீங்க. காலையில் எழுந்தம்மா செஞ்சு வச்சோமான்னு இல்லை, சாப்பாடாச்சான்னு ஒரு மாமியார் வந்து கேட்கணுமா? என்ன பொம்பளைங்களா போங்கடியாம்மா நீங்கள்? அத்தை, அக்கா தான் சொல்கிறாங்கல்ல இன்னும் 5 நிமிஷத்தில் ஆயிடும்னு, அதுக்கே இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க அமைதியா. இட்லி எடுத்துகிட்டு வரோம். இதுக்கே கத்திட்டு இருக்கீங்க? பாவம், நானே எழுந்து வர நேரம் ஆயிடுச்சு. அக்கா தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒருத்தரே செய்யணும்ல. இனிமேல் நாங்கள் வந்துட்டல, நாங்கள் 2 பேருமா செஞ்சு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீங்கள் போங்க, போய் உட்காருங்க. ஓஹோ, இந்நேரம் வரைக்கும் தூங்கி எழுந்து இப்பதான் வந்து கொட்டாய் விட்டுன்னு வரியாக்கோ நீ அடுப்படிக்கு? குளிக்கவாது குளிச்சியா இல்லை அப்படியே வந்துட்டியா? சே, என்னதான் பொம்பளையோ, ஆத்தா வீட்டில் என்னதான் வளர்த்தாலும் அவ ஒருத்தையே செய்யறதுக்கு நீ என்னத்துக்குடி உன்ன மருமகன்னு கட்டி கூட்டி வந்திருக்கேன்? 2 பேரும் வேலை செய்யதான் இங்கே இருக்கிறீங்க. ஒழுங்கா காலையில் எழுந்து வேலை செய்யறதா இருங்க, இல்லைன்னா ஆத்தா விட்டு கிளம்பி போயினே இருங்க. அத்தை, அக்கா செஞ்சு வச்சுட்டாங்க. 5 நிமிஷம் இட்லி ஆகலைங்கிறதுக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் இதே ஏதாவது குத்தம் குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏ விடு ராதிகா, நம்ம அத்தை தானே பேசுறாங்க, விடு. அத்தை நீங்க போங்க அத்தை, நான் 5 நிமிஷத்துல எடுத்து வந்து வைக்கிறேன். அக்கா, நீ ஏன் இப்படி பணிஞ்சு பணிஞ்சு போற? அதனால தான் இவங்க நம்மள இப்படி பேசுறாங்க. நீ பேசாம இரு. அத்தை நீங்க போங்க, நான் இட்லி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஐயோ, இவ ஒருத்தி இருக்கிற நிலவரம் தெரியாம பேசாம இருடினா கூட இருக்க மாட்டான். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. ஓஹோ, அப்படியா? இப்ப என்ன பண்ணிடுவேன் என்ன? ஏய், என்னடி நினைச்சிட்டு பேசுற? அப்படிதான் பேசுவாங்கன்ற. பேசுவேன், என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, நீங்களுக்கு வயசாயிடுச்சு. பேசாம உட்காந்து போட்டதை சாப்பிட்டு தூங்க வேண்டிய வயசு உங்களுக்கு. இன்னும் ஆகலை செய்யலைன்னா பரவாயில்ல, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பொறுக்கிறதுக்கு இப்படி பேசுறீங்க? போய் உட்காருங்க அத்தை பேசாம. ஆமா ஆமா, பேசுவேன்டி, நான் பேசுவேன். நான் இந்த வீட்டு மாமியா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தவளுங்க. சும்மா என்கிட்ட வந்து பேசுற வேலைலாம் வச்சுக்காத. வாயத்துக்கு துடுக்கா. ஒழுக்கமா இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா இன்னைக்கே கிளம்பி வெளியே போயிடு. வந்துட்டா என்னத்த இப்படி வீட்டை விட்டு போகணும்லாம் சொல்றீங்க? இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? ஆமாடி, வீட்டை விட்டு போன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அடங்காதவ இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும்? சும்மா வாய்க்கு இருக்குன்னு பேசிடுவியா? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்கிட்ட இந்த திமிரு பேச்செல்லாம் வச்சுக்கிட்ட காலை உடச்சு கையில கொடுத்துட்டு போயினே இருப்பேன். வந்துட்டா. ஓ, அக்கா கிட்ட கேளு. ஏண்டி, அவகிட்ட சொல்லி வை, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு. என்ன புரியுதா? ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? சொல்லுவேங்கடி, சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இதே நான் சொந்த மாமியாரா இருந்தா என்னை பத்தி இவ்வளவு மோசமா நீ பேசுவியா? என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைங்க, என் மூத்த குடி பிள்ளைங்க. நான் அவனுங்களுக்கு சித்தின்னு நினைப்பு உனக்கு இருக்கிறதால தானே நீ இப்படி எல்லாம் பேசுற. நான் ஐயோ கடவுளே, என் மருமகளுங்கன்னு தானே நினைச்சேன். ஒரு வார்த்தை என்னன்னு கேட்க வந்தவள என்னை எவ்வளோ மோசமா பேசுறா. கடவுளே, எனக்குன்னு கேட்க யார் இருக்கா? இதுவே என் சொந்த பசங்களா இருந்தா இவளை கழுத்து மேலேயே ஒன்று வச்சு வீட்டை விட்டே துரத்தி இருப்பானே என் பிள்ளையா இருந்தா. என்னத்த சொல்றீங்க? ஏன் திடீர்னு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னமாச்சு? ஏன் இப்படி அழுத? அது வந்துங்க. ஏய், நான் அம்மா கிட்ட கேட்டேன், உன்னையா கேட்டேன். பேசாம வாயை மூடு. நீ சொல்லுமா, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கிற? என்ன சொன்னா அப்படி உன்னவ? ஐயோ, அதை ஏன்பா கேட்குற? என்னை பார்த்து சாப்பிட்டு மூலையில் கிடக்க வேண்டியது தானே? ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா ஹாஸ்டலில் சேர்த்துருவோன்னு சொல்கிறாப்பா. நான் சொன்னேன், உனக்கு அந்த ஆசை இருக்கலாமா, ஆனால் என் பிள்ளைங்க என்ன அப்படி சேர்க்காதுங்கம்மா. உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன இருந்தால் இருக்கட்டும்மான்னு சொன்னம்மா. ஐயோ, அதுக்கு இந்த சிரிக்கி என்னை பார்த்து ஹாஸ்டல்லையாவது சேர்க்குவோமே, இல்லைன்னா வெளியே துரத்துனா நீ போய் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்கிறா. எனக்கு இதெல்லாம் தேவையா? நானே ஒரு பிள்ளைய பெற்று அதுக்கு கட்டி கொடுத்து என் சொந்த மருமகளாக இருந்தா என்ன இப்படி கேட்பாளா? அவள் அப்படி கேட்டா என் முக சும்மா இருப்பானா? இந்நேரம் பேசுறவ சில்லுவாய பேத்திருக்க மாட்டானா? அத்தை, ஏன் அத்தை அவளை பத்தி இல்லாத பொல்லாத சொல்றீங்க? அவ அப்படியா சொன்னா? தம்பி, அவ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. அத்தை ஏதோ தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க. அண்ணி, எனக்கு எல்லாம் தெரியும். எங்க அம்மாவை பத்தியும் தெரியும், இவளை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஒரு பக்கமாவே நின்று பேசுவீங்க. எங்க அம்மாவுக்கு கொஞ்சமாவது பயப்படுங்க 2 பேரும். என்னதான் நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல.
எங்க அம்மான்னா என்ன? எங்களை பெத்தாதான் அம்மாவா? எங்களை அவங்க தானே வளர்த்தாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த நினப்பு இருந்தா ஆசிரமத்தில் சேர்ப்பேன் ஹாஸ்டலில் சேர்ப்பேன்னு வருமா? யாரு பிச்சை எடுக்கணும்? எங்க அம்மா துரத்துனா அதோ இவ தான் போய் பிச்சை எடுக்கணும். ஏங்க நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லலைங்க. அத்தை சும்மா தாங்க சொல்றாங்க. இவ்வளோ சொல்லியும் போய் தான் சொல்லிட்டு சுத்துற இல்ல? பண்றதெல்லாம் நீயே பண்ணிட்டு எங்க அம்மா மேல பழிய வேற தூக்கி போடுறியா? இரு உன்ன ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, இல்லனா உங்க அப்பா வீட்டை பார்த்துட்டு போயிட்டே இரு. என்னமோ இருந்த இழுப்பெல்லாம் மறந்து போச்சு போல. இங்க வந்து சொகுசா இருக்கிற நினப்புல எங்க அம்மாவையே நீ எழுத்து பேசுவியா? எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம ஹாஸ்டல்ல சேர்ப்பலாமே. ஹாஸ்டல்ல வந்துட்டா இவ பெரிய இவளாட்டம் அவங்கள ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு. எங்க கத்த கத்தையா பணம் கொண்டு வந்திருக்கியோ அவங்க அப்பா வீட்டுல இருந்து எங்க அம்மாவை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு? இருந்தா கொண்டு வந்து நீட்டு. வந்துட்டா. ஏமா, எவளை பத்தியும் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. உனக்கு உன் பிள்ளைங்க நாங்க இருக்கோம். நீ என்னமோ இவளுக்காக அழுதுட்டு இருக்க. உன்னை ஏதாவது பேசுனா வாயை கிழிச்சிரு. யாரும் உன்னை கேட்க மாட்டோம். நானா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி. உனக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல யாரும். ஏத்த இந்நேரம் இட்லியே வந்து சாப்பிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு கூட விடாம இட்லி அவளன்னு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இழுத்து சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு அவளுக்கு அடி வேற வாங்கி வச்சுட்டீங்களே. ஏன் அத்தை எங்க 2 பேர் மேலேயும் உங்களுக்கு பாசமே இல்ல? ஆ பாசம் வைக்க நீங்க என்ன என் வயிற்றுலையா பிறந்தீங்க? இங்க பாருங்கடி, உங்க வேலை இல்லை. உங்க புருஷனுங்களையே நான் போனா போட்டம் தான் வச்சுன்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க தான் எனக்கு வசதி. நீங்கெல்லாம் எனக்கு வேலைக்காரங்க மாதிரி ஒழுக்கமா சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போங்கடி. என் பேச்சை கேட்கறதால தான் உன் புருஷனுங்களையே நான் மதிக்கிறேன். ஒரு நாள் உங்க பேச்சை அவன் கேட்கட்டும். அன்னைக்கே அவனை வெளியே துரத்துறானா இல்லையா பாரு. அது தெரியாம அந்த பைத்தியக்காரன் உனக்கு அடியக்காரன் கொடுக்குறான். இதுல என் பேச்சுக்கு நீ வரியாக்கும். முழுங்கா இருக்கிற மாதிரி தான் இருங்கடி. வந்துட்டாளுங்க, மரியாதையா இருந்து வேலையை பாருங்க. சீக்கிரம் இட்லி வரணும் 2 நிமிஷத்துல. யாருக்கிட்ட? என்கிட்டயேவா? பாத்தியாக்கா என் புருஷனை எப்படி இருக்கான்னு? அவங்க அம்மா குணம் தெரியாம இன்னும் அவங்களையே நம்பிட்டு என்கிட்டயே சண்டைக்கு வரான், என்னையும் அடிக்கிறான். இவன்லாம் எப்படிக்கா உருப்படுவான்? ஐயோ, நான் தான் உன்னை பேசாதன்னு சொன்னல. நீ ஏன் ராதிகா அவங்ககிட்ட எதிர்த்து பேசுன? நமக்கு தான் தெரியும்ல நம்ம நிலைமை என்னன்னு. அவங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் ஆகலைங்கிறது பிரச்சனை கிடையாது. நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு ஒரு சாக்கு வேணும். அதுக்குன்னு வந்தாங்க. அவங்க நினைச்சதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுவே நீ கொஞ்சம் அமைதியா போயிருந்தனா அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இருந்திருக்காதுல்ல. அவங்க ஆசை தீர திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருந்திருப்போம். அவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சு நீ ஏன் தலையை கொடுக்குற? அமைதியா விட்டு வேற என்னத்த பண்றது? நம்ம வாங்கிட்டு வந்தா வரோம் அப்படி. அவங்களுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கா. அவளை இப்படி எல்லாம் பண்றாங்களா? எவ்வளவு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனா நம்ம இவ்வளவு செஞ்சும் அவங்களுக்கு நன்றே இல்லை, நன்றியும் இல்லை. அதே அவங்க வயிற்றுல பிறந்த பொண்ணு. அவங்களுக்கு நம்ம புருஷங்க மேலேயே பாசம் இல்லை. இன்னைக்கு அது அவங்க வாயில இருந்தே வந்துருச்சு பாத்தியா? அப்படி இருக்கும்போது நீ என்னடானா நம்ம மேல பாசம் இருக்குமா? சும்மா விடு. அவங்க மேல நமக்கு மட்டும் என்ன இருக்குது? நம்ம வாழணும், அதுக்கு நிம்மதியா இருக்கணும். ஏதோ அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சா நம்மள நிம்மதியா விடுவாங்க. அதனால செய்யறோம். விட்டு தள்ளு.